வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு க்ரீன் மஷ்ரூம் 65 ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அருமையான ஸ்டார்டர் இல்லைன்னா ஒரு சைட் டிஷ் பிரியாணிக்கு, நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸுக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ். மஷ்ரூம் இப்போ ரொம்ப நல்லாவே கிடைக்கிறது மார்க்கெட்டில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக நல்லா வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன், 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை நல்லா கழுவி ஜல்லடை பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நல்லா காத்தார விட்டுட்டேன். அது நல்லா ட்ரை ஆனதும் பாதி பீஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காம் பகுதி கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாதி பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டன் மஷ்ரூம்ஸு பாதியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாவு தேவைப்படும், மைதா மாவு, சோள மாவு, அரிசி மாவு. மசாலா பொடிகள் பார்த்திங்கன்னா கறி பவுடர், தனியா பொடி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், க்ரீன் கலர். மசாலா பேஸ்ட்டுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இலை எல்லாம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூமோட சேர்த்து வறுக்கிறதுக்காக பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, ஒரு அரை பகுதி அளவுக்கு லைம் யூஸ் பண்ண போகிறேன், அஜினமோட்டோ, பேக்கிங் பவுடர். இந்த அஜினமோட்டோ அண்ட் ஃபுட் கலரிங் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். மசாலா பொடிகள் எல்லாம் ஒன்றா மிக்சியில் சேர்த்துக்கினேன். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துக்கினேன். லைம் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். அஜினமோட்டோ, பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கினேன். உப்பு சேர்த்துக்கினேன் தேவைக்கேற்ப. இப்போ இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக விழுத அரைச்சிடுங்க. மஷ்ரூம் எடுத்து இந்த பேஸ்ட்டை மஷ்ரூமில் சேர்த்து மசாலா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி மஷ்ரூமை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இதோடவே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து ஊற வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடும். ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த மஷ்ரூமை ஊற வைக்க போகிறேன். மஷ்ரூம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ சோள மாவு, அரிசி மாவு, மைதா மாவு சேர்த்துக்கினேன், கொஞ்சமாக சேர்த்துக்கினேன். மஷ்ரூமில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்க தொட்டு அது நிறைய தண்ணி விட்டு வரும். ஸோ மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வந்தாக்கா அந்த மசாலாலாம் அவ்வளோவா ஒட்டாது. மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா கலந்து இதை நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது தான். மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு பீஸாக மஷ்ரூம் அதில் சேர்த்து அந்த எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மஷ்ரூமை திருப்பி நல்லா வறுத்து எடுத்தேன். மேலே அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து முறுமுறுன்னு வரணும். அந்த பச்சை வாடை மசாலாலேருந்து எல்லாம் ரெடியூஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன் முறுமுறுன்னு. மிதமான தீயில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்து நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கினேன். இந்த ரெசிபியில் நான் ஒரு டிப்பு கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வந்துனே இருக்கும் நீங்கள் குக் பண்ணுறப்போ. அப்போ எண்ணெய் நம்ம மேலே வெடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் படப்படானும். அப்போ கை மேலே அந்த சூடு எண்ணெய் பட்டாக்கா நம்மளுக்கு புண்ணு வரும். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் இந்த மஷ்ரூமை சேர்த்து வறுத்திங்கனாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய மஷ்ரூம் ஒரே மொத்தமாக சேர்த்து வறுக்க போகாதீங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மஷ்ரூம்
தண்ணி விட்டு எண்ணெயில் வெடியறதுக்கு சான்ஸ் இருக்குது எண்ணெய். ஸோ அது நம்ம கையில் பட்டாக்கா அது வந்து புண்ணு ஆறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 ஈடு நீங்கள் இந்த மஷ்ரூம் சேர்த்து வறுத்திங்கன்னா அது வந்து நல்லா ஈஸியாக வறுப்படும். நம்மளுக்கும் அந்த எண்ணெய் வந்து கைக்கெல்லாம் படாது. ஸோ ஆன மட்டுக்கும் மிதமான தீயில் இந்த மஷ்ரூமை வறுத்து எடுங்க. இந்த மஷ்ரூம் வந்து பிரியாணி, புலாவ், நம்ம ரெகுலர் சவுத் இண்டியன் மீல்ஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், பொருட்கள், என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸு, லிங்க் டு மை இங்கிலீஷ் சேனல் எல்லா லிங்க்ஸும், டீட்டெயில் ரெசிபி பிளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக நல்லா வந்தது. இப்போ மஷ்ரூம் சீசன் வர, ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4 ஈடு வறுத்து எடுத்தேன் இந்த மஷ்ரூம் நான். இப்போ மொறுன்னு இந்த மஷ்ரூம் ரொம்ப அருமையாக நல்லா வந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.